அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். விருச்சிக ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன். காலசக்கரத்துக்கு 8ஆம் பாவகமாக செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக வரக்கூடிய விருச்சிகம் அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன், இந்த பிறக்கக்கூடிய குழந்தைம்பாங்க தெரியுங்களா? இப்போ நம்ம ஜாதகம் பிறக்கும்போது என்ன இருக்கோ அதுதான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாவே நடக்குது. 5ஆம் பாவத்துல இதுங்க, 6ஆம் பாவத்துல, லக்னத்துல இதுங்கன்னு தான் சொல்றோம் பலவனம். ஸோ அதே போல உங்களுடைய 5ஆம் பாவகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான். 2க்கும் 5க்கும் உடையவர். அப்படின்னா குரு எங்க இருக்காருன்னா 8இல் இருந்து வாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமா இருக்கும். தந்தை வழி சொத்து வரும், தந்தையினால பிணக்கு, தந்தை வழியில வர்க்கத்துல ஏதாவது பிரச்சனைகள், அல்லது அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதாவது பண பிரச்சனையோ, அல்லது வீடு இடமோட பிரச்சனைகள் தான் சரியாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கிடக்குன்னா அந்த பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். கோடி நன்மை இல்லைனாலும் 1 லட்சம் நன்மை கொடுத்தாலும் பொழைச்சிக்குவேன் மேடம், பயமா இருக்கு, அந்த அளவுக்கு கடனாக இருக்கு, அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆச்சு, வீடு கட்டுறேன்னு 20 லட்சம் 30 லட்சம் லோன்ல ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் சொல்றாங்க வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கு, குழந்தை பாக்கியமே இல்லை மேடம், 6-7 வருஷம் ஆகுது. எத்தனை ஜாதகம் தெரியுங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வரும். அதுக்கெல்லாம் நம்ம 2 பேர்த்தோட 5ஆம் இடம் பார்க்கணும். குழந்தை ஸ்தானகாரகனான குரு பகவான் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை எடுத்து தான், அது அலோபதியா, ஆயுர்வேதியா, சித்தாவா, இதெல்லாம் பார்க்கணும். நிறைய அந்த மருத்துவ ஜோதிடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி சார்ந்து, கர்ப்பப்பை சார்ந்து
நம்மளுடைய ஆரோக்கியத்துல சுகருக்கு எல்லாமே நிறைய இருக்கு. மருத்துவ ஜோதிடத்திலே நம்ம பார்த்து சொல்லலாம் சொல்யூஷன். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு மனத்தெளிவை கொடுத்து குறையும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு அவ்வளவு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். தொழில்துறையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டு. எந்த நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இந்த மெயின் ரோட்ல போட்டிருக்க ரோட்டு கடையா இருந்தா கூட பரவாயில்லைங்க. ரோட்டு கடையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மாளிகை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு விட்டு நான் வாடகை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே. உடல் ஊனமுற்றோர்களுக்கு ரொம்ப நீங்க உதவி பண்ணக்கூடிய ராசியில் நீங்களும் ஒண்ணுதாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத, உடல் உபத்திரங்கள் குறையும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம், ஆனாலும் 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல ஏதாவது ஒரு வில்லங்கத்தனம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தா சின்ன சின்ன தடையோ தாமதமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு சப்போர்ட் பண்ணி. எப்பயுமே சனி ஒருத்தருக்கு தாங்க வச்சு செய்வாரு. ஆனா அவர் ஒரு நியாயம், ஒரு ஒரு தர்ம சிந்தனையை கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். நல்ல உடல் உழைப்புகளை கொடுங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் பெருகும், கிடைக்கும். ஒரு புதிய நட்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க, ஜாபுக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. விரும்பிய வேலை வரும். விரும்பிய கணவனோ மனைவியோ திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். வேலை மாற்றம் உண்டு. வீடு மாற்றம் உண்டு. நல் உறவு மக்களிடையே பெருகக்கூடிய அமைப்பு. கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இத்தனை இருக்காங்க மேடம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகத்துக்கு பல விஷயங்களை குரு பார்வை. ஏன்னா செவ்வாயிடம்ல வேற எங்கங்க, செவ்வாய் ஒரு உயர்வை கொடுத்துருவார், ஒரு அந்தஸ்தை கொடுத்துருவார், ஒரு கௌரவத்தை கொடுத்துருவார், ஒரு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை கொடுத்துருவார். காவல் தெய்வம் முனியாண்டி, கருப்பராயன், அது மாதிரி வீரப்பன், வீரபத்திரன், இது மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு நீங்க செவ்வரளியும் எலுமச்சம்பழம் கனியும் வச்சு வழிபாடு எடுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரலாம். அல்லது புதன்கிழமையோ சனிக்கிழமையோ போய் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க. பானக்கமும் எலுமச்சம்பழம் வச்சு பிரார்த்தனை வச்சு நீங்க ஆரோக்கியத்தை கொடு, தொழில கொடு, திருமண தடையை நீக்கு, எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து தனத்தை கொடுன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் விருச்சிகத்துக்கு. முருகனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க வீட்டுல உங்க தெருவில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு மைல் கணக்கா ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தெல்லாம் வீண் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு செவ்வாய்க்கிழமையோ சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை அன்னைக்கோ நீங்க போய் அபிஷேகத்துக்கு பன்னீர், தேன், இளநீர் இது மாதிரி வாங்கி கையால கொடுத்துட்டு, முருகா அப்பனே என்னை கொஞ்சம் காப்பாத்தி ஆரோக்கியமா வச்சுக்கோ, என்னோட தொழில நிறைய வருமானத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதுவே போதும். கந்த குரு கவசம் படிச்சுட்டே வாங்க, குரு பார்க்குறாரு. அப்ப அந்த கந்த குரு கவசம்ல நமக்கு ஒரு மனத்தெளிவை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.